சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன் கரங்களை இறுக பற்றிவிட்டேன். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் மட்டும் இரு. உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி கூட்டிச் செல்வேன். உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடு. தன்னம்பிக்கையோடு நிச்சயம் வெற்றி பெறுவாய். நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும், நீயே உதறி தள்ளும் வரை. சத்தியமாக சொல்கிறேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது என் அன்பு பிள்ளைக்கு வீண் பயம் எதற்கு? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான். எந்த சூழ்நிலையும் பொறுமையோடு நிதானமாக போராடு. நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் புன்னகையும் மௌனமும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும். கூட்டத்தில் நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. என் அன்பு பிள்ளையே, உண்மையான அன்பு என்றால் அதிக கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும். இவற்றில் எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம். சில இடங்களில் நம் திறமைகளை மறைக்க வேண்டும், இல்லையேல் அதிக பணிச்சுமைக்கு ஆளாகக்கூடும். சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது வெற்றி அடைகிறாய், சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைகிறாய். எவருடனும் ஒப்பிடாமல் இரு, மகிழ்ச்சி அடைவாய். ஓடுபவருக்கு பல வழிகள் உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான். ஓடுபவன் பின்னால் தான் அவன் ஓட வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஓடுபவன் பின்னால் தான் அவன் ஓட வேண்டும். துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இரு. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று வருத்தப்பட்டு புலம்புவதை விட நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் என்று விலகுவது சிறந்த பதிலடி. உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து, அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த 3 பேரை மட்டுமே மறந்துவிடாதே. 1 கஷ்டத்தில் உதவியவன், 2 கஷ்டத்தில் உதவாதவன், 3வது அந்த கஷ்டத்திற்கு காரணமானவன். இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அழியட்டும். நல்லதே நடக்கும். எதற்கும் கலங்காதே, தைரியமாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.